வணக்கம். என் பேர் சர்வேஷ் மாரிமுத்து. நான் அவ்வையார் பாடசாலையில் தமிழ் பள்ளியில் 4ஆம் நிலையில் படிக்கிறேன். தமிழ் தாயே வணக்கம். அன்னை மடியே தென்றல் கவியே, கண்ணே கருவிழியே கற்பகமே காவியமே, ஒளி ஓவியமே அன்பே அமுதவெல்லமே, என் அன்னை தமிழே உன்னை வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன். நான் இப்பொழுது புலவர் கண்ணீர் பூன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலையும் அதன் பொருளையும் சொல்ல போகிறேன். இந்த பாடல் புறநானூற்றில் 192வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. கண்ணீர் பூன்றனார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமநாதபுரம் என்ற சிவகங்கை மாவட்டத்தில் சேர்ந்த பூங்குன்றம் என்ற ஊரில் பிறந்தார். இன்று பூங்குன்றம் என்ற ஊர் மகிபாலன்பட்டி என்று அழைக்கப்படுகிறது. நான் இப்பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலையும் அதன் பொருளையும் சொல்ல போகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறத்தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அல்ல, சாதலும் புதுவது அன்று, வாழ்தல் இனிதனம் மகிழ்ந்ததும் இளமை, முனிவன் இன்னாதென்றும் இளமை, மின்னோடு வானம் தன் துளி தலையே ஆனது கல் பொருது, இறங்கும் மல்லற் பேராற்று நீர் வழிபடவும் புனை போல, ஆறுயிர் முறை வழிபடவும் என்பது திருவோர் காட்சியின் திரைதான். ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல்லாத நீடும் இளமை. இப்போது இந்த பாடலின் பொருளை அறிவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் எனது ஊர், எல்லா மக்களும் எனது உறவினர். தீதும் நன்றும் பிறதரவாரா, தீமையும் நன்மையும் அடுத்தவரால் வருவதல்ல, நோதலும் தனிதலும் அவற்றோர் அல்ல, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவதல்ல, சாதலும் புதுவதன்று, சாதல் புதுமை அல்ல, பிறந்த நாள் ஒன்று உண்டெனில் இறக்கும் நாளும் உண்டு, இறப்பு புதியதல்ல, வாழ்தல் இனிதனம் மகிழ்ந்தனம் இளமை, முனிவன் இன்னாதென்றும் இளமை. இந்த வாழ்க்கையில் எது எப்போது என்ன ஆகும் என்று எவருக்கும் தெரியாது. இந்த வாழ்க்கை மிகவும் நிறையற்றது. அதனால் இன்பம் வந்தால் மிக்க மகிழ்வதும் வேண்டாம், துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுப்பதும் வேண்டாம். இந்த வாழ்க்கையின் இயல்பை உணர்ந்து நாம் இயல்பாய் வாழ்வோம். மின்னோடு வானம் தன் துளி தலையே ஆனது கல் பொருது, இறங்கும் மல்லற் பேராற்று நீர் வழிபடவும் புனை போல, ஆறுயிர் முறை வழிபடவும் என்பது திருவோர் காட்சியின் தெளிந்தனம். இந்த வானம் நெருப்பாய் மின்னலையும் தருகிறது, நம் வாழ மழையையும் தருகிறது. இயற்கை வழியில் அது அதன் பணியை செய்கிறது. ஆற்று வெள்ளத்தில் கற்களோடு அடித்து முட்டி செல்லும் படகை போல வாழ்க்கையும் சங்காண்டங்கள் அவரவர் ஊழ்வழி அதன் வழியில் அடிபட்டு போய்கொண்டு இருக்கும். இது இயல்பென மனத்தெளிவு கொள்ள வேண்டும். ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல்லாத நீடும் இளமை. பெரிய நிலையிலுள்ள பெரியவர்களை பார்த்து வியந்து பாராட்டவும் வேண்டாம், சிறிய நிலையிலுள்ள சிறியவர்களை பார்த்து ஏளனம் செய்து இகழ்வதும் வேண்டாம். அவரவர் வாழ்வு அவரவர்க்கு, அவற்றில் அவரவர் பெரியவர்கள். இதைவிட எளிமையாக வேறு எவரால் வாழ்க்கை பாடத்தை சொல்லி தர முடியும்? நன்றி, வணக்கம்.